கணித்துகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக சிறந்த விஷயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய, அனைத்து பிரச்சனையை விட்டும் வெளியே வரக்கூடிய ஒரு ரகசியமான திக்ரை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எளிமையானது, அதே சமயத்தில் அது மிகவும் பயனுள்ளது, பயன் தரக்கூடியது. அதை எப்படி நம்ம அதை பயன்படுத்த வேண்டும், அந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் 100க்கு 100 அது நமக்கு வெற்றியை தரும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், வலையின் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதிகப்படுத்துவேன், என்னுடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய அருட்கொடைகளை எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருட்கொடை நம் மீது அவ்வளோ இருக்கிறது, எண்ணவே முடியாது. உடம்பில் இருக்கக்கூடிய அருட்கொடையை பாருங்கள், கண், காது, மூக்கு, ஹார்ட்டு, லங்ஸு, இதனுடைய சிறப்பை பற்றி நினச்சோம்னா இதில் ஹார்ட், லங்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னால் வாழவே முடியாது. அப்போது உடம்புல ஒவ்வொரு உறுப்பும், அதாவது தலைமுடி, அந்த தலைமுடி அதிகமாக இருக்கும்போது அதில் அழகு. அப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிஃப்டாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய அருட்கொடை அனைத்துமே ஒரு ஹதீஸில் வருது, நான் பார்க்குறோம். ஒரு மனிதன், அவன்கிட்ட அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புகிறாரு. அவனுக்கு தலையில் முடியே இல்லை. உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது அவர் கேட்ட கேள்வி பதில் சொன்ன தெரியுமா, எனக்கு தலையில் முடி வேணும். அப்படிங்கும்போது அவர் துவா செய்கிறார், தலையில் முடி வருகிறது. இது ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு மனிதன் அவர்கிட்ட போகிறாரு. அவர் வெண்குஷ்டம் இருக்குது. உனக்கு என்னப்பா, அது மனுஷன் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா உனக்கு விருப்பம்னு கேட்குறாரு. எனக்கு உடம்பு நல்லா ஆகணும் அப்படிங்கிறாரு. உடனே துவா செய்ய நல்லா ஆயிடுது. உனக்கு என்ன விருப்பம்னு கேட்கும்போது எனக்கு மாடு அப்படிங்கிறாரு. ஒரு கர்ப்பமான மாட்டை தந்துட்டு போகிறாரு. அதே மாதிரி முன்னாடி உள்ளவருக்கு கர்ப்பமான ஆட்டை தந்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கண்ணு தெரியாத ஒருத்தரை பார்க்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. நான் உனக்கு விருப்பமான விஷயம் என்னன்னு கேட்குறாரு. நான் சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு விருப்பமானது கண் ஒன்றும் பார்க்க முடியலங்கும்போது அல்லாஹ்வோட துவா செய்கிற கண் கிடைக்கிது. வேறு என்ன தேவை உனக்கு, உலக தேவைன்னு கேட்கும்போது எனக்கு ஆடு கிடச்சா நல்லா இருக்குங்கிறாரு. ஒரு கர்ப்பமான ஆடை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போயிடுறாரு. அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது என்ன ஆகுன்னா, அந்த எல்லாம் கர்ப்பமான இதெல்லாம் பிள்ளை பெற்று என்ன செய்யணும், ஒரு வருஷத்துலேயே அதை பல்கி பெருகிறது. அவ்வளோ ஆடு பாட்டுக்கும் பயங்கரமாக இருக்குது. மாடு, ஓட்டம். ஒரு வருஷம் 2 வருஷம் பிறகு இந்த மலக்கு மலக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வேறு வேஷத்தில் வர்றார். அந்த தலையில் முடி இல்லாமல் இருந்த முடி கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட சொல்கிறார், அப்பா நான் பயணத்தில் இருக்கிறேன், சோதனைக்க வேண்டிய எல்லாம் அனுப்பி வைக்கிறான். நான் பயணத்தில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு இறைவன் கொடுத்த அந்த ஒட்டகத்தில் ஒரு சின்ன ஒட்டக குட்டியை கொடுப்பா, அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது அவன் சொல்கிறான், ஒட்டக குட்டியா உனக்கா, அதெல்லாம் தர முடியாது, நான் இது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது அப்படிங்கிறான். உடனே அந்த மலக்கு சொல்கிறாரு, இன்னும் இப்போ ஒன்று ஞாபகம் இருக்குது, நீ முடி இல்லாமல் இருந்த ஒருத்தர் பிரார்த்தனை செஞ்சார், உனக்கு முடி வந்துச்சு, இறைவன் உனக்கு ஒரு ஒட்டத்தை, கர்ப்பமான ஒட்டத்தை கொடுத்தான், அது மூலமாக தான் இவ்வளோ வந்துருக்குது, அதில் எனக்கு கொடுங்கும்போது அதெல்லாம் கிடையாது, நான் சொந்தமாக சம்பாரிச்சேன் அப்படிங்கிறான். அப்படியா, நீ சொல்கிறது பொய்ன்னு சொன்னால் நீ பழைய நிலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. அவன் சொன்ன பொய் தானே, தலை முடியும் போச்சு, எல்லாமே செத்து போயிடுது. திரும்ப அதே மாதிரி இந்த வெண்குஷ்டத்தை வர்றாரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் அதே மாதிரி பதில் சொல்கிறாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, அப்படியா நீ சொல்கிறது பொய்யா இருந்தால் பழைய நிலைக்கு வந்துருங்கிறாரு. அவருக்கும் வெண்குஷ்டம் வந்துடுது, அவரும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவருடைய இப்போ எல்லாமே மாடலாக அழிஞ்சு போயிடுது. 3வது இந்த கண் தெரியாமல் அந்த வர்றார். அவர்கிட்ட சொல்கிறார், நான் பயணத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும்போது உனக்கு கண் கொடுத்து அந்த இருன்னு போட்டால் உதவி செய்ய முடியுங்க. ஆமாம்,
நிச்சயமாக எனக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது, இறைவன் கண்ணு கொடுத்தான். நீ வந்து இந்த கூட்டத்தில் உன்னை எவ்வளோ வேணால் எடுத்து போகிறீங்கிறார். ஒன்றும் இல்லை, நீ விரும்பி எடுத்துகிட்டு போய் இறைவனை கிருபை அப்படிங்கிறார். உடனே அந்த மலக்கு சொன்னார், இல்லைப்பா எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன்னை சோதனை செய்கிறதுக்கு வந்தேன். 2 பேர் இறைவன் கொடுத்த அந்த நன்றி செலுத்தல, அவனுக்கு பல நிலைமை வந்துருச்சு, எல்லாமே செத்து போச்சு. நீ நன்றி செலுத்த உனக்கு நீ உன்னுடைய கண்ணும் நிரந்தரமாக இருக்கும், நீ உன்னுடைய பொருட்கள் கொடுக்கப்பட்ட பொருட்கள் நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடார். இது ஹதீஸ் நடந்த சம்பவம். இப்போ இதில் நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த நற்கொடைகளுக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது அது நிரந்தரமாக இருக்கும். அப்போது அந்த நன்றி செலுத்தி நாம் என்ன செய்யலாம், இப்போவும் நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, இப்போவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா செஞ்சுக்கலாம், அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வழிமுறை என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். ஒன்றாவது, நன்றி செலுத்துறதுலே முதன்மையாக உள்ளது அல்லாஹ் தான் முதன்மை. அது அடுத்து வருவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். முதன்மை நமக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக தான். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால், குர்ஆனை இறக்கி நமக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்து நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது நமக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்த அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் செலுத்தக்கூடிய நன்றி உணர்வு அது வெளிப்படும் பொழுது நம்முடைய அந்த நன்றி உணர்வாகப்பட்டது அல்லாஹ்ட்ட உள்ள அனைத்தையுமே நமக்கு பெற்றுத்தரும். அப்போ நன்றி உணர்வு எப்படி செலுத்துறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ்வும் மலக்குகளும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலாத் ஓதுறாங்க, துவா செய்கிறாங்க. ஸலாத்துன்னு சொன்னால் சாந்தி சமான் முஹம்மது மீது உண்டாவதாக. இதுதான் அல்லாஹ்வும் துவா செய்கிறான், மலக்கும் துவா செய்கிறாங்க. விசுவாசிகளே நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலாத் ஓதுன்னு அல்லாஹ் நம்ம என்ன செய்கிறான், ஏவுகின்றான். அப்போது ஸலவாத் உணர்ந்து சும்மா ஸலவாத் ஓதாமல் உணர்ந்து ஓதுனா முக்கியம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அர்த்தம் என்ன, யா அல்லாஹ் உன்னுடைய சாந்தி சமாதானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது சாந்தியும் ஸலவாத்தும் உண்டாவதாக. சமாதானம் அது ரெண்டும். ஸல்லல்லாஹுங்கிறது சாந்தி, அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது ஸலவாத், அதாவது சமாதானம். இப்போ 2 விஷயத்தில் உன் மீது மொத்தம் பொதுவாக என்ன சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் மீது சாந்தி ஸலவாத் உண்டாவதாக. நன்றி உணர்வு அப்படியே மனசுலேருந்து வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் கிருபையில் 23 வருடங்கள் படாத கஷ்டங்களை பட்டு, அதாவது எந்த தன்னுடைய உயிரை கூட அவங்க அந்த காஃபிர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் கொல்ல நினைக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த தான் வளர்ந்த ஊரிலிருந்து சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன வர்றாங்க, என்ன செய்கிறாங்க மதினா அப்போது என்ன செய்கிறாங்க, அங்கே உள்ள யூதர்கள் நகைஞ்செல்லாம் கெடுதல் செய்கிறாங்க, துன்பளிக்கிறாங்க. இருந்தும் அவங்க என்ன செய்ய இந்த தீனையை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அவங்க மட்டும் அந்த சமயத்தில் இந்த தீனை மட்டும் ஒப்படைக்கலன்னு சொன்னால் நமக்கு தீன் வந்திருக்காது, நம்ம ஒரு முஸ்லீம் ஆகிருக்க முடியாது. அப்போ அது நன்றியினோட சேரணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரசூலல்லாஹ் இவ்வளோ நன்றி செஞ்சுருக்கீங்க, இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டான நம்ம துவா செய்யணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத 11 தடவை அது நன்றி உணர்வோடு செய்யணும். அது முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். சும்மா உட்காந்து சொல்ல அந்த ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. நன்றி உணர்வோடு சொல்லுங்கள். அப்படியே மனசில் கொண்டு வாங்க. நிமிஷாசமாக நமக்கு செஞ்ச அந்த அனைத்து நன்மையை கொண்டு அவங்க நன்றினோடு சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லாட்டா நம்ம முஸ்லீம் ஆகிருக்க முடியாது, நம்ம அல்லாஹ்வை தெரிந்திருக்க முடியாது, அப்போது சொர்க்கத்துக்கு போயிருக்க முடியாது. சொர்க்கத்தின் வாசலை திறந்து விட்டாங்க அவங்க. தான் எந்த அளவுக்கு சொன்னால் நபிமார்களே நபி உம்மத்தாக ஆசைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட உம்மத்தில் நம்ம வந்திருக்கோம், நபியுடைய உம்மத்தாக வந்திருக்கோம், மிகப்பெரிய பாக்கியம். அப்போ அதை நினச்சி நினச்சிங்க 11 தடவை ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று 11 தடவை ஓதுங்க. இது 1வது. 2வது, நாம் செய்த பாவத்திற்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது. நம்ம உணர்வது பாவம் செய்யறது யாருமே கிடையாது. நிமிஷம் சொன்னாங்க, குல் இப்னாதும் ஹத்தாவின் ஹைர் ஹத்தாயின் தவாபின். அனைத்து மக்களுமே இப்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததி அனைவருமே தப்பு செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அவங்க சிறந்தவங்க யார் தெரியுமா? தப்பு செய்து உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லோரும் செஞ்சுருக்கோம், தப்பு இல்லை, யாருமே கிடையாது. அல்லாஹ் தஆலா நபிமார்களை தான் பாதுகாத்திருக்கின்றான், நம்ம பாதுகாக்கலை. அப்போது அது என்ன செய்ய சொன்னால், அப்போ அதுக்கு உள்ள ஒரு விஷயம் என்ன சொன்னால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வாழ்க்கை,
அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தவறு செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் என்ன செஞ்சாங்க, கடல்ல ஏறி அல்லாஹ் மீது கோவப்பட்டு கடல்ல ஏறி பயணம் செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள பிடிச்சு ஆ தூக்கி எறியப்பட்டு கடல்ல மீனை அனுப்பி அந்த மீனை வயிற்றுக்குள்ள அனுப்பிச்ச காலத்துல அவங்க உள்ள மீன் வயிறு முழுகிருச்சு. அப்ப அந்த சமயத்துல உணர்றாங்க, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை உணர்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குறிப்பான அதை புரிந்து ஓதுங்க. லா இலாஹ இல்லா அன்த, நேரடியாக சொல்றாங்க அல்லாட்ட. லா இலாஹ இல்லா அன்த, இல்லா அல்லாஹ் உன்னை தவிர, அந்தன்னு சொன்னா நீ இறைவன். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் பாவியாகிவிட்டேன், நான் தான் பாவி. இதை உணர்ந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சுருக்கிறோம். அப்போது அதை உணர்ந்து சொல்லணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அது உணர்ந்து என்ன செய்யுங்க, வணக்குது யா அல்லாஹ். அல்லாஹ் டேரெக்டாக பேசுகிறீங்க நீங்கள். லா இலாஹ இல்லா அன்த வணக்கத்துக்கு உன்னை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூய்மை. சுப்ஹானக அப்படின்னா நீ தூய்மை, அல்லாஹ்னு இல்லை, டேரக்டாக பேசணும். சுப்ஹானக, நீ தூய்மையான. அப்போ நம்ம அல்லாட்ட பேசுகிற மாதிரி நினச்சி கொண்டு வரணும். அதை இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் பாவியாகிவிட்டேன், என்னை மன்னித்து விடுவாயா, அந்த அர்த்தம். அப்போது நபி சொன்னாங்க, யார் ஒருவர் இந்த துவாவை ஓதி அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறாங்களோ அல்லாஹ் கபூல் செய்வான். என்னுடைய ஆத்மா எந்த அல்லாஹ் மீது இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லியிருக்கிறாங்க. நபி சும்மா சொன்னால் போதுமான, சத்தியம் என்று சொல்லும்போது அது நிச்சயமாக நடக்கும். ஆகவே இந்த முறைப்படி இது அப்படின்னு உள்மனத்தில் கொண்டு வாங்க. நன்றியுணர்வோடு செய்யுங்க. யா அல்லாஹ் உனக்கத்துக்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை. அது இங்கே தமிழில் எழுதி வச்சு சொன்னாலும் சரி தான், அரபியில் சொன்னாலும் சரி தான். ஆனால் அந்த நன்றி உணர்வோடு சொல்ல, நன்றிங்கிறது வேறு, நன்றி உணர்வுங்கிறது வேறு. நன்றிங்கிறது சும்மா சொல்கிறது, நன்றி உணர்ந்து அந்த உணர்ந்த உணர்வோடு சொல்கிறது தான், அதுதான் எஃபெக்ட் செய்யும். அப்போது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை, 11 டைம். ஒவ்வொரு தடவையும் சொல்லலாம், நீங்கள் அப்படி உணர்ந்து சொல்லணும். மூணாவது என்ன சொன்னால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா பாவமன்னிப்பு. அப்போ இதை உணர்ந்து சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா நான் அவன்கிட்ட பாவமன்னிப்பு கேட்கின்றேன், என்னை பார்த்து மன்னிப்பாயாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா என் பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக. வஅத்தூபு இலைஹ், நான் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சு விட்டேன், அதை விட்டு உன் பக்கம் இருக்கிறேன், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். அதான் அர்த்தம். அதை உணர்ந்து செய்யணும். என்ன, யா அல்லாஹ் நீங்கள் எவ்வளோ பெரிய செஞ்சுருக்கலாம், பெரிய பெரிய பாவங்கள். அது சொன்னால், மக்கள்கிட்ட சொன்னால், அது நம்ம சொன்னால் நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் விட்டுட்டு நான் திரும்பி உன் பக்கம் திரும்பி யார்கிட்ட சொல்ல தேவையில்லை, அல்லாட்ட மட்டும் சொன்னால் போதும். இது அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅத்தூபு இலைஹ் அப்படிங்கிற பொருதவி. யா அல்லாஹ் நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாவமன்னிப்பு உன்னிடத்திலே நான் பாவமன்னிப்பு தெரிகிறேன், உன் பக்கமே திரும்புகிறேன். அதான் அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅத்தூபு இலைஹ், அதை போன தடவை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தணும். எப்படி செலுத்துறது? வஇன் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் என்ன நினச்சா எண்ணி முடிக்க முடியாது. கண்ணு, அந்த கண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்ணுக்குள்ளே ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. லென்ஸ் இருக்கிறது. அந்த லென்ஸு போகும்போது தான் கண்ணு குறைபாடெல்லாம் வர்றது. நம்ம ஒரு லென்ஸு போட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பார்க்க முடியும், அதுக்கு மேலே பார்க்க முடியும். ஆனால் அந்த கண் அது அந்த மாதிரி மாறிக்கிறது. இங்கே பார்க்குறதுக்கு அது மாறுது, கொஞ்சம் தூரத்தில் பார்க்குற மாறுது. அது ஒரே கண் எல்லா வேலையும் செய்யுது. லட்சக்கணக்கான செல்கள் அல்லாஹ் வைத்திருக்கின்றன கண்ணிலே. அப்போது அது மாதிரி கண், காது, மூக்கு, ஹார்ட், இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது அல்லாஹ் அருட்கொடைகள். அல்லாஹ் கொடுத்துருக்க இந்த காற்று சுவாசிக்கின்றோமே, இந்த காற்று இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நிமிடம் வாழ முடியாது. அப்போ எவ்வளோ அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அப்போது அதை நிமிஷம் அதுக்கு நம்ம அந்த நன்றி உணர்வு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், நீ கொடுத்த இந்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், இதை சொல்லுங்கள். லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், உனக்கே அனைத்து நன்றியும், உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா நன்றியும். லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிவிட்டு லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், ஷுக்ர்னு சொன்னால் நன்றி. லக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும், வலக்க ஷுக்ர், உனக்கே எல்லா நன்றியும்.
லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் போன தடவை சொல்லிடுறீங்க. லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், அதை அப்படியே உணர்ந்து அந்த நன்றியினோடு சொல்கிறீங்க, போன தடவை சொல்லிடுறீங்க. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் எவ்வளோ பெரியவன் சொன்னால் மிகப்பெரிய கிருபையாளன். தாயை விட 70 மடங்கு கிருபையாளன். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டுருக்காங்க ஒரு பயணத்தில். ஒரு குழந்தை அந்த சின்ன குழந்தை அப்படி கத்திக்கிட்டு இருக்குது, அனாதையாக இருக்குது, நிற்கிது. ஒரு வயசு குழந்தைன்னு வச்சுங்க, 2 வயசு குழந்தை. அப்போ யாருன்னு தெரியல. உடனே ஒரு சாபி நினைச்சார், அந்த குழந்தைய எடுத்துக்கிறார். அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு பொண்ணு தேடி ஓடுறா, அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு ஓடுறா. அப்போ நிமிஷம் புரிஞ்சா குழந்தை தேடி வரான். சரி என்னம்மான்னு கேட்குறாங்க. என் குழந்தைய காணா போச்சு அப்படின்னு. உடனே சஹாபியை கூப்பிட்டுக்கிறான், அந்த குழந்தைய கொடுங்க அப்படிங்கிறான். இதா ஆமாம். உடனே என்ன செய்யுது, அந்த குழந்தைய அந்த தாய் தன்னுடைய மார்பில் அணைச்சிக்கிட்டு பால் கொடுக்க போகுது. இப்போ நிமிஷம் கேட்குறாங்க, இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே எரிவாளா என்று கேட்குறாங்க. சஹாபாக்கள் யாரை சொல்லலாம், ஒரு காலம் கிடையாது அப்படிங்கிறாங்க. காணா பொண்ணை குழந்தை தேடி அணைத்து பால் கூடிய அந்த தாய் எப்படி எரிவாள்? இப்போ நிமிஷம் சொல்கிறாங்க, இந்த தாயை விட 70 மடங்கு அல்லாஹ் தாலா தன்னுடைய அடியார்கள் மீது கருணையாக இருக்கின்றான். எவ்வளோ கிருபை உள்ளவன். அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும், அப்படி உணர வேண்டும். அந்த கிருபையினால தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தான் நுழைய முடியும். நம்ம அமலை கொண்டு நுழைய முடியாது. அவன் கிருபையை கொண்டு தன்னுடைய அடியார் மேல் வைத்திருக்கிற அன்பை கொண்டு என்ன செய்வான், நுழைய வைப்பான். அதுக்கு அமல் ஒரு காரியம்தான். அப்போது அந்த உணர்ந்து மிகப்பெரிய கிருபை செய்திருக்காயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அர்ஹமுர் ராஹிமீன், அந்த கிருபையை உணர்ந்து நன்றியுடன் உணர்ந்து அந்த அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அன்பு வெளிப்படுத்துகிறோம். யா அல்லாஹ், நான் உன்னை விரும்புகின்றேன். யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அர்ஹமுர் ராஹிமீன் சொல்லும்போது என் மனசில் வரணும், அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு வெளிப்படணும். யா அர்ஹமுர் ராஹிமீன், தாயை விட 70 மடங்கு உயர்ந்தவனே, யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அர்ஹமுரன் போன தடவை 11 டைம்ஸ் சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ 3 தடவை சொல்லுங்கள். என்ன தேவை தான் சரி. உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணுமா, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு எனக்கு கோடிக்கணக்கான பணம் தருவாயா, உன் கிருபையை கொண்டு எனக்கு வியாபாரத்தில் பறக்க செய்வாயா, கிருபையை கொண்டு எனக்கு ஆண் மகனை தருவாயா, உன் கிருபையை கொண்டு எனக்கு கல்யாணத்தை தரங்கை கல்யாணம் செய்து வைப்பாயாக, உன் கிருபையை கொண்டு என்னுடைய பிள்ளை நல்ல சாலியான பிள்ளை ஆக்குவாயாக. என்ன வேணுமோ அதை 3 தடவை கேளுங்க. ஒன்றுமா கேட்கணும், உங்களுக்கு தேவைப்பட கேட்கலாம். ஆனால் தொடர்ந்து கேட்கணும். அது கொஞ்சமாக வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு எவ்வளோ முக்கியமாக வாசத்தை குறைச்சிக்கோங்க, சின்னதாக வைத்துக்கொள்ளுங்கள். அது 3 கேட்குறனால அதை கொஞ்சமாக எது ஃபஸ்ட்டு அதை மட்டும் கேளுங்க ஃபஸ்ட்டு. அப்போ எல்லாத்தையும் மொத்தம் கேட்கலாம். ஒரு 5 வைத்துக்கொள்ளுங்கள். அவ்வளோதான். 3 தடவை கேட்டுட்டு திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை. ஏன்னா 2 ஸலாத்துக்கு இடையில் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த முறையை காலையில் ஃபஜ்ருக்கு ஒரு தடவையும், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் வாய்ப்பு இருந்தால் இதே மாதிரி ஓதிடுங்க. இல்லைன்னா 3 தடவை செய்யுங்க. ஆனால் இதே மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த அப்படியே வருஷப்படி எழுதிக்கோங்க. 1 ஸலவாத்து, 2 லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், 3 அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அதுக்கு 4வது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர், யா அர்ஹமுர் ராஹிமீன், அதுக்கப்புறம் துவா, அப்புறம் ஸலவாத். இதை அப்படி வரிசை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இப்படி திரும்ப ஓய்த்து வாங்க. எப்போல்லாம் உட்காரிங்களோ என்ன போகிறதோ அப்போ என்ன செய்யுங்க, இதை ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இதை நீங்கள் தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி இந்த காலை மாலை 2 தடவை ஒவ்வொரு ஃபர்லான இப்படி ஓய்த்தா போதுமானது. இப்போ யாவெல்லாம் ஓதிக்கலாம். நீங்கள் இது ஓய்ட்டு வந்தீங்கன்னு சொன்னால், தொடர்ந்து ஓய்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நீங்கள் என்ன கேட்கணும் அது கிடைக்கும், நிச்சயமாக, சந்தேகமே கிடையாது. இதை சயின்ஸ் ரீதியாக அவங்க வேறு முறையில் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஆதாரபூர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆகவே அன்புக்கினவர்களே, இதை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கொண்டு வாருங்கள். 5 நேரம் கட்டாயம் தொழுங்க. கட்டாயம் 5 நேரம் தொழுங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், லைன் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்து நான் உங்களை அதிகப்படுத்துங்கிறான் இல்லையா, அதுங்க தொழுகை தான். தொழுது நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமையில் எடுத்து நடங்கள். வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். 5 நேரம் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை முயற்சி செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் தஹஜ்ஜுத், இஷ்ராக், லுஹா, அவாபின், அல்ஹம்துலில்லாஹ்,
தும்பும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்கன்னா, நீங்கள் இர்ஹம்குமுல்லா, உங்களுக்கு இறைவன் கிருபை செய்வானா சொல்லணும். இர்ஹமுக்குமுல்லா. அப்போது தும்புறவரை கேட்டால் அனுப்பி என் காதில் நீங்கள் சொன்ன இருந்துச்சுன்னா என்ன செய்வேன், யஹ்தீக்குமுல்லாஹு யுஸ்லிஹ் பாலக்கும். அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவானாக, உன்னுடைய யுஸ்லிஹ் பாலக்கும், உன்னுடைய அனைத்து விஷயங்களையுமே சிறப்பாக்குவானாக. 3 துவா அதில் கிடைக்குது. இவ்வளோ பெரிய விஷயங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுங்க. அது அன்பிக்கிறவர்களே, இந்த மாதிரி சுன்னத்தா தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அப்படின்ட்டு முயற்சி பண்ணுங்கள். அதெல்லாம் அல்லாஹ் நெருக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோடு செய்ய கடமைகளை வந்து சரியாக செய்யுங்க. வியாபாரத்தில் வந்து நேர்மையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் நேர்மையாக இருங்க. இதெல்லாம் நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தீமையான விஷயம் என்ன செய்கிறது, பொய் பேசுகிறது, புறம் பேசுகிறது, மற்றவர்களை வந்து தப்பாக பேசுகிறது, மற்றவர்கள் பொருளை அபகரிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சூதாடுறது, செய்வினை செய்கிறது, இந்த மாதிரி கொலை, கொள்ளை, தற்கொலை, இதெல்லாம் பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நன்மையான காரியத்தை செய்யுங்க, தீமையான கூட தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய துவா கபூலாக இருக்குது. இன்னொரு விஷயம்னு சொன்னால், நிமிஷம் சொன்னாங்க, நன்மை ஏவி கொண்டிருங்கள், தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னா அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அப்போ நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்க காலமெல்லாம் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி சார் நான் நன்மை ஏவுறது, எப்படி தீமை, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இப்போ இந்த காலம் அல்லாஹ் லேசாக்கிட்டான். இந்த இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்ம கையில் இருக்குது, இந்த ஃபோன் நம்ம கையில் இருக்குது. இதை கொண்டு நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்லாம் என்ன சொன்னால், இந்த நன்மை எப்படி ஏவுறதுன்னு சொன்னால், நன்மை ஏவி தீமை தடுக்கிற விஷயம் நம்ம சொல்லிட்டோம். அதில் இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு 5 பேருக்கு ஷேர் செய்யுங்க. ஷேர் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், இதே மாதிரி ஒவ்வொரு ஷேர் செஞ்சிட்டாங்கன்னா, நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து அந்த கூட்டத்தில் வந்துவிடுவீங்க. அவங்க தான் வெற்றி பெற்ற கூட்டம். உங்களுடைய தேவை நடக்கும், இமி முறை வெற்றி கிடைக்காகவே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வழிமுறை தான் இது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடக்க உதவி செய்வானாக. புதுசாக வரக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாம் உங்களிடம் எந்த விதமான கூலி எதிர்பார்க்கவில்லை. இன்னமல் அஜ்ரு இன்டல்லாஹ். எப்படி இறை தூதர்கள் கேட்டால் சொன்னாங்களோ குரானில், என்னுடைய அல்லாட்ட தான் இருக்குது அப்படின்னாங்க, உங்கள்கிட்ட கிடையாது. ஆனால் இது எத்தி வைப்பது நம்முடைய கடமை. அவங்க தான் செஞ்சாங்க. என்னுடைய கடமை இதை எத்தி வைப்பது. அதுதான் உங்களுடைய ஒப்படைக்கக்கூடிய அமானியம் தான். எல்லாருக்கும் எத்தி வைங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். எத்தனையோ பிரச்சனை இருந்துட்டு இருக்காங்க. அத்தனை பிரச்சனை வெளியாவதற்கு ஒரு வழிமுறை எல்லாம் கொடுத்துருக்கின்றான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.